ஹாய் ஆல் இட்ஸ் விஜே டே 2 இன் சென்னை. காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சுட சுட தோசை அண்ட் சோலா பூரி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நல்லா சூப்பராக இருந்தது. சாப்பிட்டுட்டு ஃபீனிக்ஸ் மால் கிளம்பிட்டோம். இந்த மந்த் வந்து குட்டிப்பாக்கு பர்த்டே, ஸோ ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு மேக்ஸ் போயிருந்தோம். எங்கள் அக்கா குட்டிப்பாக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா, நானும் எடுத்தேன், எங்களுக்கும் எடுத்துக்கிட்டோம். எடுத்துகிட்டு சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் பேண்ட்லூன்ஸ் போனோம். அங்கே ஏஜ் வைஸ் ட்ரெஸ் எல்லாம் பிரித்து வச்சுருந்தாங்க. நல்லா எல்லாமே சூப்பராக இருந்தது. பட் பைசா ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அந்த லெவல்லாம் நம்ம வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு நானும் என் அம்மாவும் சும்மா வேடிக்கை மட்டும் தான் பார்த்துட்ருந்தோம். எங்கள் அக்கா மட்டும் ஏதோ கொஞ்சம் வாங்கிட்டு திரும்பியும் எல்லா இடமும் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அம்மா அப்பா கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இடத்துல நாங்கள் உட்காடுறோம், நீங்கள் போங்கப்பான்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் குக்கி மேன் போய் குக்கீஸ்லாம் கொஞ்சம் வாங்கினோம். இங்கேருந்து ஒரு தடவை எங்கள் அக்கா எனக்கு குக்கி வாங்கி கொடுத்துருந்தா ரொம்ப சூப்பராக இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. அதனால் இந்த தடவையும் வாங்கிட்டு வந்தோம். அண்ட் எல்லாமே சுற்றி பார்த்துட்டோம். கடை அவ்வளோ நிறையா பார்க்க இன்னொன்ற மாதிரி தான் இருந்தது. நமக்கு இந்த மதுரையில் விஷால் மாலு, மிலனம் மால் அந்த மாதிரி பார்த்துட்டு இது பார்க்கையில அப்படின்ற மாதிரி இருந்தது. அவ்வளோ பெருசாக இருந்தது. குட்டிப்பா நல்லா என்ஜாய் பண்ணான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் என்ன, நமக்கு இங்கே உள்ளே போனதுலேருந்தே எவ்வளோ நேரம் ஆச்சு, மழை பெய்தா வெயில் அடிக்குதா எதுவுமே தெரில. என்னமோ அப்படியே கண்ணை கட்டி விட்ட மாதிரி தான் இருந்தோம். நான் அங்கே போயிட்டுருக்கையிலே நெயில் ஆர்ட் கடை பார்த்தேன். அதை பார்த்தாலே எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. பண்ணுவோமா வேணாமான்ட்டு, நம்ம அதெல்லாம் வேணாம், இங்கே போனால் பைசா செலவாயிடும் வேணான்னு சொல்லிட்டு சும்மா பார்த்துட்டு மட்டும் வந்தாச்சு. நெக்ஸ்ட் எல்லாருமே இந்த ஸ்க்ரீனை போட்டு நோண்டிகிட்டே இருந்தாங்க. என்னடான்னு பார்த்தா அதில் எந்தெந்த ஃப்ளோரில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. நானும் அதை என்னன்னு பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து சாப்பிட போயாச்சு. இந்த கேரட் அல்வா சூப்பராக இருந்தது. நான் கொண்டு வரப்பே வீடியோ எடுக்கணும்னு நினச்சது, கடைசியில் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் வீடியோ எடுத்தேன். நாங்கள் அந்த காரைக்குடி இதுக்கு தான் போயிருந்தோம். அங்கே கறி விருந்து, வெஜ் விருந்து, சிக்கன் கொத்து, பிரியாணி அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த டே நல்லபடியாக முடிஞ்சு எல்லாருக்கும் டயர்ட் ஆகிடுச்சு. ஸோ வீட்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் வாக்கில் பார்க்கலாம். டாடா பை பாய்.